வணக்கம். செல்வகுமாரின் இன்றைக்கு சூரியனின் குத்துக்கதிர் விழக்கூடிய நிழல் இல்லாத பகுதிகள் எவையவை ஆய்வறிக்கையில் பார்ப்போம். இன்றைக்கு ஏப்ரல் 23 வியாழக்கிழமை நண்பகல் 12:17 முதல் 12:20 வரைக்கும் உள்ள நேரத்தில் எங்கெல்லாம் சூரியனின் குத்துக்கதிர் விழப்போகிறது, எங்கே நிழல் இல்லாத பகுதியாக இருக்க போகிறது என்பதை பார்ப்போம். இன்றைக்கு மரக்காணத்திற்கும் செய்யூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விட தொடங்கும். மரக்காணத்திற்கும் செய்யூருக்கும் இடைப்பட்ட பகுதி அது அப்படியே திண்டிவனம் மற்றும் ஓங்கூர், அதாவது திண்டிவனத்திற்கு வடக்கு புறம், மேல்மருவத்தூருக்கு தெற்கு புறம். மரக்காணத்துக்கும் சூரியன் குத்துக்கதிர் தான், செய்யூருக்கும் குத்துக்கதிர் தான். ஆனால் அதற்கு மையம் என்பது வடக்கு புறமாக இருக்கும். திண்டிவனத்திற்கு வடக்கே, வந்தவாசிக்கு தெற்கே, மேல்மருவத்தூர் மதுராந்தகத்திற்கு தெற்கே உள்ள பகுதிகள் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய பகுதியாக இருக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா செஞ்சி, மலையனூர், திருவண்ணாமலையோட மாநகர பகுதி, செங்கம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை, செங்கம், ஊத்தங்கரை. அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி சாத்தனூர் அணைக்கட்டு பகுதியும் அடங்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பாலக்கோட்டிலேருந்து அப்படியே கர்நாடக பகுதி, மைசூரை மையமாக வைத்து இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர். மாகேக்கு வடக்கு புறம், வடக்கு கேரளா பகுதி, வடக்கு கேரளாவோட மாகேவுக்கு வடக்கு புறம் உள்ள பகுதிகள் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விழ இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை, விழுப்புரம் மாவட்டத்தோட மரக்காணத்துக்கு சற்று வடக்கு புறத்தை மையமாக வைத்து புதுச்சேரிக்கும் சதுரங்கப்பட்டினத்திற்கும் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லலாம். மரக்காணம் மற்றும் மரக்காணத்திற்கு வடக்கு புறம் மையமாக வைத்து இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது 12, 17, 18, 19 நிமிடங்களுக்கு அப்படியே மேற்கு நோக்கி இந்த சூரியன் குத்துக்கதிர் விட தொடங்கும் பொழுது செஞ்சி மற்றும் திருவண்ணாமலை, அதுக்கு இடைப்பட்ட பகுதி நிறைய ஊர்கள் இருக்கிறது. செஞ்சிக்கும் திருவண்ணாமலைக்கு இடைப்பட்ட பகுதி. இதுல அவலூர்பேட்டையும் அடங்கும், அதே போல சேத்துப்பட்டு திருவண்ணாமலையும் அடங்கும். அப்படியே உத்தரமேரூர், அதற்கு தெற்கு புறம் மேல்மருவத்தூர், திண்டிவனம், இந்த பகுதியெல்லாம் அடங்கும். அப்படியே அதோட குத்துக்கதிர் மேற்கு நோக்கும் போது செங்கம், சாத்தனூர் அணைக்கட்டு பகுதி, கல்வராயன் மலையோட சாத்தனூர் அணைக்கட்டு ஒட்டிய பகுதிகள், அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி மாநகர பகுதி, கிருஷ்ணகிரியிலிருந்து நேரடியாக மேற்கு பகுதி, அப்படியே தேன்கனிக்கோட்டை, மேற்கே மைசூர், அப்படியே கேரளாவோட வடக்கு பகுதி இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய இடம். இந்த நிகழ்வில் என்ன அற்புதம்னா, நிழல் இல்லாத நேரமாக 12:17 முதல் 12:20 வரை எதிர்பார்க்கப்படுகிறது. 11:45க்குள் 12 மணிக்குள்ளர 12:10க்குள்ளர ஒரு குச்சியை 90 டிகிரி மிக நேராக நட்டு வைத்துவிட்டு தொடர்ந்து அந்த குச்சியின் நிழலை கவனித்து வந்தால் குச்சி நிழல் மேற்கு புறம் விழுந்து கொண்டே இருக்கும். படிப்படியாக அதன் பாதத்திற்கு நெருங்கி 12, 18, 19 அந்த நிமிடங்கள்ல பாதத்திலும் விழாது, நெருங்கி வந்து பாதத்திலும் விழாது, குச்சியின் மீது விழுந்துவிடும். இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய இந்த நிழல் இல்லாத இந்த அற்புத பகுதியை நீங்கள் இன்றைக்கு அற்புத பகுதியில ஆய்வை மேற்கொண்டு அற்புதத்தை, அறிவியலை ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகள் 24ஆம் தேதி, 25ஆம் தேதி சென்னை, 26ஆம் தேதி பழவேற்காடு, 27ஆம் தேதி ஆந்திர பகுதி போயிடும். ஆக இந்த நிழல் இல்லாத நாள் வருவதற்கான காரணம் சூரியனின் குத்துக்கதிர், அதாவது சூரியனை பூமி 23 டிகிரி சாய்ந்த நிலையில சொல்லுகிற காரணத்தினாலே தெற்கே 23 டிகிரியிலிருந்து வடக்கே 23 டிகிரி வரை, அதாவது மகர ரேகையிலிருந்து கடக ரேகை வரை சூரியன் குத்துக்கதிர் வடக்கும் தெற்குமாக பயணித்துக் கொண்டிருக்கும். ஜூன் மாதம் 21ஆம் தேதி வடக்கே இருந்தது, பிறகு செப்டம்பர் 21 நிழலுக்கோட்டை அடைந்தது, பிறகு டிசம்பர் 21 மகர ரேகை அடைந்தது, மார்ச் 21 நிழல்கோட்டை அடைந்து இப்பொழுது ஏப்ரலிலே தமிழ்நாட்டின் ஊடாக வடக்கு நோக்கி தினம் ஒரு வழித்தடம் வழியாக பயணித்து 26ஆம் தேதிக்கு மேல் ஆந்திர பகுதியில் பயணித்து ஜூன் 21ஆம் தேதி கடக ரேகை அடையும். மீண்டும் அங்கிருந்து ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழ செய்யும். இருந்தாலும் அப்பொழுது தமிழ்நாட்டின் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாள் அந்த ஆகஸ்டிலே தென்மேற்கு பருவ சாரல் இருக்கும் என்பதனால அது அந்த நேரத்தில் கோடையாக தெரியாது, குளிர்ந்த சீதோஷ நிலையாக இருக்கும். ஆனால் அப்பொழுதும் ஒரு நிழலில்லாத அந்த நாட்களை நாம் ரசிக்கலாம். தொடர்ந்து இப்படிப்பட்ட அறிவியல் அற்புதங்களை மாணவர்களுக்கு ஊட்டி ஆய்வு மனப்பான்மையை வளர்த்து அறிவியல் அதிசயத்தை உணர்ந்து கற்றலை மேம்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.